அதுதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னும் நிறைய அடையாளங்கள்லாம் காணப்படுது. அப்போ அதை குறித்து நீங்க பேச போறீங்களா என்பதை காட்டிலும் நீங்கள் எத்தனை ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே 2 செஷன்ல பேசும்படியாக கேட்கப்பட்டிருக்கேன். நான் உங்களுக்கு என் முன்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் கண்களை திறந்து விட விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல. உலகத்தின் அறிவின்படி 2025 இருந்து வரப்போகிற ஜெனரேஷனை பீட்டா ஜெனரேஷன் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. பீட்டா ஜெனரேஷன் என்னன்னா, வர்ற நாட்கள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு டாமினேட் த வேர்ல்ட். நல்லா கவனிங்க. எவ்ரி டே யூ வில் கெட் நியூ நியூஸ் ரிகார்டிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு புதிய ஏஐ. இப்போ காலேஜில் போனால் எல்லா பிள்ளைங்களும் ஏஐ படிக்கணும்னு சொல்லிது. அதுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு. எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. எனக்கு கம்ப்யூட்டரில் தெரிஞ்சது 4 காரியம் தான். அதுவும் ஃபோனில் தான் தெரியும். மெயில் அனுப்ப தெரியும், மெயில் ரிசீவ் பண்ண தெரியும். அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை இமெயிலாக இருக்கலாம். அதுக்கு பிறகு பாட்டு கேட்க தெரியும், பாட்டு அனுப்ப தெரியும். ஆமாம், அது தெரியும். அதில் பிரசங்கம் அடங்கும். 3வது யாரையாவது கூப்பிட தெரியும். அதுக்கு பிறகு கூப்பிட்டு பேச தெரியும். உங்கள் ஊரில் அதுவும் நின்று போச்சுது. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பேசட்டுமா? நான் சொன்ன முடியாது. ஓகே, அது தெரியும். மிஞ்சி போனால் கொஞ்சம் நியூஸ் பார்க்க தெரியும். இந்த 4 தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு. அதனால நான் கம்ப்யூட்டர் ஜீனியஸ் நினைக்காதீங்க. நான் 2-3 கூட்டத்தில் சொல்லிட்டேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேச போகிறோன்னு. எல்லாரும் இன்னைக்கு செய்தி நீங்கள் ஒளிபரப்பான உடனே போட்டு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம். But I am not going to teach you what is artificial intelligence, but I am going to tell you the dangers. நல்லா கவனிங்க. வேதம் எனக்கு சொல்லுதா, is there any danger in handling artificial intelligence, sir? Whether you want it or not, you are going to be trapped by that. ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாட் ஜிபிடி தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். என் குட்டி பேரன் இருக்கான், 6 வயசு தான் ஆகுது, 7 வயசு ஆயிடுச்சு. இப்போ நான் வரும்போது தான் என் பேர்த்டே மறந்துடாங்க தாத்தான்னு சொல்லி அனுப்புனான். 7 years ஆயிடுச்சு. அவனுக்கு இந்த வேர்ல்டு மேப் ரொம்ப இஷ்டம். அவன் 127 கண்ட்ரிஸ் பேரை பாராமல் சொல்லுவான். அதுக்கு கேபிட்டல் சொல்லுவான், அங்கே என்ன இருக்கலாம்னு சொல்லுவான். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதா? அவங்க அப்பா ஃபோனை எடுத்துகிட்டு வந்தான். சிரி, ஆப்பிரிக்காவில் எத்தனை பிளாக் பீப்புள் இருக்காங்க, எத்தனை ஒயிட் பீப்புள் இருக்காங்கன்னு கேட்குது. உடனே சிரி சொல்லுது, எஸ். அதோடு நிறுத்தலை. அந்த சிரிட்ட என்ன சொன்னா, சிரி நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். சிரி சொல்லுது, நீ அகஸ்டின் ஜெபக்குமாருங்கிறவருடைய மகனாய மூத்த மகனுக்கு 3வது பையன் சொல்லுது. அவன் எனக்கு போட்டு காட்டணும் தான் சொல்றேன். சரி, நான் 3வது பையன் தானே, அதுக்கு முன்னால யாரும் பிறக்கலையா? அவன் என்ன சொன்னான்னு சொல்றேன். உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளு. I was shocked. அவன் எல்லா மூளையும் உள்ள வளர்ச்சி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்க பண்ணா, இவர் 7 வயசுக்காரர் சொல்றாரு, சரி உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ற அளவுக்கு புள்ள வளர்ந்து. இதுதான் பீட்டா ஜெனரேஷன். சிரிக்கே சொன்னாங்கன்னா அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல போகுது பிள்ளை. அந்த ஜெனரேஷன். Can you understand what I say? Sir, you are going to be pushed in a virtual world. ஒரு மாயான உலகத்தில் நீங்களும் நானும் தள்ளப்படுகிற நாட்களுக்கு வந்து விட்டோம். வர்ச்சுவல் வேர்ல்டு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும், நீங்க பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி அது பேசும். என் படத்துல அப்படியே வாயெல்லாம் அசைக்கும். நானே பிரசங்கம் பண்ண மாதிரி அது சொல்லும். அகஸ்டின் பக்கம் இப்படித்தான் பேசுறாருன்னுட்டு நீங்களும் நம்புவீங்க.
எதுக்கு ஐயா எங்களை பயமுறுத்துறீரு? ஆமா, ஏன்னா என்ன காலத்துல வந்திருக்கோம், இயேசு வருகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2வது நிருபம். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். 2வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வசனத்திலிருந்து எல்லாத்தையும் வாசிக்க போகல, கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து உங்க பைபிளை திறந்து நீங்க பார்க்கணும். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நல்ல கவனிங்க வார்த்தைகளை. Every word is important in this first word itself. இயேசு கிறிஸ்துவின் வருகை, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது. இது நமக்கு ராப்சர் உண்டு. இயேசு மேகங்களோடு கூட வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும், அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம் என்று தெசலோனியருக்கு முதலாவது நிருபத்தில் எழுதினார் பவுல். இப்பொழுது அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், சொல்லுங்க, நான் என்று எழுதவில்லை. சொல்லுங்க. ஏன் நீர் தானையா மேல போயிட்டு வந்தீரு? நீர் தானே 3வது வாரம் வரைக்கும் போயிட்டு மனுஷர்கள் பேசுறதா தூதர்கள் பேசுறதா தெரியாம உமக்கு குழப்பம் மறந்து சரீரத்தில் இருந்தீரா இல்லையான்னு தெரியுது. அந்த மனுஷனை குறித்து நான் மேவனை பாராட்ட மாட்டேன்ல நீர் தானே சொன்னீரு. கொரிந்தியர்ல 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இப்ப சொல்றீரு நாங்கள். பக்கத்தில் உங்க நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த ரெவலேஷன் எவனாவது சொன்னானா, ஒரு ஆள் சொல்றத கேட்காத. ஒருத்தருக்கு மட்டும் பரலோகத்துக்கு எண்ணி எடுத்துட்டு போனாரு. அங்க பெண்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். தாத்தா, உமக்கு வயசாகி போச்சு, உமக்கு எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் விளையாடி கொண்டிருக்கலாம் பார்த்து சொப்பனம் பார்த்துட்டு நீ பரலோகத்துக்கு போன, நீ எங்களை ஏமாத்துறியே. நல்லா கவனிங்க. The church misses every word and every command. அவர் என்ன சொல்லி இருக்கணும்? நான் உங்களுக்கு எழுதுகிறது. நாங்கள். My vision, my understanding must be tested by Wesley. Wesley's understanding must be tested by Pastor Emmanuel. And Pastor Emmanuel's revelation should be tested by Brother Durai. 4 பேரும் 4 கோணத்துல வெளிப்பாடு வரக்கூடாது. சிலருக்கு வரும், கமிட்டி மீட்டிங்ல வரும், சபைகள்ல 4 பக்கம் எழுப்பான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, இதெல்லாம் வெளிப்பாடு இல்லை, உள்ள இருக்கிற ஆசை அப்படியே பாம்பு மாதிரி வரும். பக்கத்துல சொல்லுங்க, ஆசையை பார்த்து ஏந்து போகாதீங்க. Many think the desire comes in the form of dream. Dream is interpreted as a vision, including Jabakmara is speaking. Please, நான் ஒரு ஸ்தாபனத்திற்கு தலைவனாக வைக்கப்பட்டிருக்கிறேன். I never push any agenda in the ministry for the past 52 years. நல்லா கவனிங்க. நான் 57 வருஷமா ஊழியக்காரனாகவும் இருக்கிறேன். ஒருவேளை 5 வருஷம் நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தேன். ஆகினால் 57 வருஷத்தில் நான் செய்கிற ஒரு பிராக்டிஸ், I never push my agenda, my vision, my revelation to my people at all. சபையே ஏமாந்து போயிடாத. எனக்கு வந்துட்டு சொன்னால் போக சொல்லுங்க. We make a mistake because we God as it is. நான் சொல்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும்.
ஏன்னா சிலருக்கு அவருக்கு சொல்லியிருக்கார்ல, அவருக்கு சொல்லியிருக்கார்ல, எனக்கும் சொல்லணும். மோசேட்ட அவன் சகோதரன் வர்றான்னா ஆரோனுக்கும் சொல்லுவாரு. அல்லேலூயா. 40 வருஷமாச்சு மோசே பார்த்து தம்பிக்கு, அண்ணனுக்கு சொல்லுவாரு. ஓப்பன் பவுண்டரி, ஒரு வால் கிடையாது, எங்க இருந்து வருவான்னு தெரியாது. சொன்னா கரெக்டா வந்து நிறுத்துவாரு. பேதுருவுக்கு சொன்ன, கொர்நேலியுஸ்க்கு சொன்னா பேதுருவுக்கும் சொல்லுவாரு. அனனியாவுக்கு சொன்னா பவுலுக்கும் சொல்லுவாரு. அனனியாங்கிற ஒரு ஆள் வருவான், அவன் கையை வைப்பான், அவன் கண்ணு திறக்கும்னு சொல்லுவாரு. ஆண்டவர் ஒரு நாளும் தனியா கூப்பிட்டு ரகசியமா பேசுற ஆள் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, எவனாவது ஒரு மேல சொல்றீங்களா பிரதர்? ஆமையா, எவனாவது வந்து நான் தரிசனம் கண்டேன், என் தரிசனத்துக்கு இணைஞ்சு போன்னு சொன்னீங்கன்னா நிறுத்தும். அது பரலோகத்தில் தான் வருதான்னு நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட இணைந்து போறேன்னு சொல்லுங்க. நீங்க வெற்றி பெற்றவர்கள மாறிடுவீங்க. May the Lord open your understanding. அப்படி சொல்லிட்டு கீழே எழுதுறாரு. வீட்டில் போய் வாசிச்சுங்க. இப்ப பாருங்க, 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துங்க. அதுக்கு பிறகு தான் நீங்க வாசித்தா நல்லா இருக்கும். 3வது வசனத்தை எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு, வார்த்தைகளை நன்றா கவனிங்க, ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷர் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொல்லிட்டு அந்த அக்கிரமக்காரனை குறித்து பேசுகிறார். 9வது வசனத்தில் வாசிக்கலாம். உங்கள் மேல் 9வது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வாசிங்க. கெட்டுப்போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 12வது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வெஸ்லி பின்னால வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நான் ஆண்டவர் விளையாட போறாரா? பொய்ய ஆண்டவர் அனுப்புவாரா? ஹலோ, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏன்னா சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்ததுனால, சொல்லப்படாத சத்தியங்களை சொன்னதாக சொல்லுவதனால, எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணதுனால, அழிக்கக்கூடாதவர்களை அழித்து விட்டபடியினால ஆண்டவரே ஒன்று செய்ய போறார். அதான் இந்த நாட்கள் நடக்க போகுது. God is going to send, அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், all will be condemned who have not believed the truth but have delighted in wickedness. நல்லா கவனிங்க. இதனால அதுக்கு முந்தின வசனத்தை ஆங்கிலத்தில் போடுங்க. 11 போடுங்க பிரதர், ஆங்கிலத்தில் போடுங்க. For this reason God sends them to a powerful delusion so that they will believe the lie. ஆமா, சத்தியத்தை ஒழுங்கா தெரியாம இருந்தா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா, சத்தியத்தை அறிய வேண்டிய விதமா அறியாமல் இருந்தா,
இந்த நாட்களில் சிலர் எனக்கு கிரீக்கில் இப்படி தெரியும், ஈப்ரூவில் இப்படி தெரியும், அதனால இயேசுன்னு சொன்னா பிசாசு ஓடாதுன்றான். எப்படி சொல்லுமா? யாவே. எங்க ஊர்ல போய் யாவே நான் போட மாட்டேங்கி, இயேசுன்னு சொன்னா ஓடிக்குது. அதுக்கு கூட தெரியுது. ஒரு பைபிள் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என்னை செக் பண்ண முடியாது அனுப்புனாங்க, நியூ டெஸ்டமென்ட். அதில் இயேசுங்கிற பேருக்கு இந்த இந்தியாவில் நிறைய எதிர்ப்பு வந்துட்டு, அதனால அவரை பலிராஜா, என்னது பலிராஜா, இயேசுங்கிற வர இடத்துலலாம் பலிராஜா பலிராஜா பலிராஜாவுக்கு தான் எல்லாருக்கும் விளங்கும், ஏன்னா அவர் பலியானார். ஐந்தவித்தான் விளங்குதா உங்களுக்கு? தமிழ்ல தான் சொல்றேன். அப்படி ஒரு பெயர் பார்த்துருக்கீங்களா? படம் ஒன்று வந்திருக்குது. பிரதர் ரமேஷ்ங்கிற நல்ல கிறிஸ்தவர் எடுத்திருக்கிறாரு. இங்கே பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் சேர்ந்து ஒரு ஒளியை தேடிய சத்தியத்தை தேடியெல்லாம் எடுக்கும்போது அவரும் சேர்ந்து எடுத்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த பிரின்ஸ் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அதே ஆள் எடுத்திருக்கிறாரு ஐந்தவித்தான். இது தமிழ் வார்த்தை தான். ஐந்தையும் அவித்தவன் என்று அர்த்தம். நாங்க நாகர்கோயில்காரங்க பிரதர், எங்களுக்கு அவியல் தெரியும். 5 முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அது பீர்க்கங்காய் எல்லாம் போட்டு தயிரை கொஞ்சம் ஊற்றி வைக்கிறது தான் அந்த அவியல் தான். 5 அவித்தான்லாம் தெரியாது, 5ஐயும் அவிக்க தெரியும். We don't understand many things, but we are still happy. என்னமோ பெரிய சிலர் குறைச்சி பேசுங்க, உலகத்தையே பேசுவான், ஒரு வார்த்தை தெரியாது. ஆமா, இயேசுக்கு பேர் எப்படி மாத்திட்டாங்க? பலிராஜா. பலிராஜா நான் போக மாட்டேங்கிடா. நான் செக் பண்றதுக்காக எங்க ஆளுங்களை வச்சு ஒரு டெஸ்ட் நடத்தினேன். ஏன்னா புஸ்தகம் என்கிட்ட வந்துட்டு என் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. நீர் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து குடையிற ஆளு, அதனால நீர் சொல்லும். நான் என் பிரதர்ஸை கொடுத்தேன். அந்த ஊரில் 2 பிசாசு வந்திருக்குன்னு நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்குல்ல, நீங்கள் 3 பேரும் போங்கடா, இயேசுன்னு சொல்லாதீங்க, பலிராஜா பலிராஜான்னு சொல்லுங்க. போச்சுன்னா நம்ம அவருக்கு சொல்லிடலாம் போகுதுன்னுட்டு. போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பலிராஜா சொன்னா அது சொல்லுதான். என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு சொன்னாங்க எங்கள் பிரதர்ஸ், பலி தான் கேட்க வந்திருக்கேனே, நான் பலி வாங்க தானே பழி வாங்க தான் வந்திருக்கேன், பலி கேட்க தான் வந்திருக்கேன். கோழி அடி அல்லது ஆடு வெட்டு. அப்போ படைஸ் முன்னால சொன்னாங்க எஸ் போடா. திடீர்னுட்டு எனக்கு ஹீப்ரூவில் இப்படி இருக்குது, கிரீக்கில் இப்படி இருக்கு, உன் வெளிப்பாடெல்லாம் நிறுத்து, எனக்கு காரியத்துக்கு உதவாத வைத்தியம்லாம் வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, காரியத்துக்கு உதவாத. அவர் எவ்வளோ மேதையாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி படித்திருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். எனக்கு காரியத்துக்கு உதவுவதை சொல்லிக் கொடுங்க. நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன், பிஹெச்டினா நான் நம்புகிறேன் பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். See, let us not go and dig such things. Let us believe the word. ஆனால் இது விசுவாசிக்காம அறிவு பெருத்து போறதுனால அது சத்தியத்தை விசுவாசிக்க முடியல. அதனால நடந்த காரியம் என்ன? God sends. Listen, அந்த 11 காட்டுங்க இங்கிலீஷ்ல. God sends a powerful delusion, மாயை. ஆங்கில வார்த்தை அழகா இருக்குது, அதுதான் ஏஐ. பக்கத்தில் சொல்லுங்க, டெலூஷன்னா ஏஐ. அதை 12 காட்டுங்க தமிழ்ல. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். விளங்குதா எதுக்கு நான் ஏஐ பேச வரான்னுட்டு? To my understanding, delusion is artificial intelligence. Whether you want it or not, you are going to be trapped. Your children are going to be pushed. The coming generation is going to be pushed into it. And God sends. அப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா ஆண்டவர் பொய்யை நம்பும்படியான ஒரு வஞ்சகத்தை அனுப்புவாரா? ஆமையா அனுப்புவாரியா. பழைய ஏற்பாட்டில் காட்டி கொடுக்குறீங்க, திருப்புங்கள்.
1 ராஜாக்கள் 22வது அதிகாரம், 1 Kings 22nd chapter, verses 22 and 23. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது ஜஸ்ட் மினிட் 22 அப்பொழுது அது நான் போய், இது பாருங்க, அதுன்னு போட்டிருக்குது டிரான்ஸ்லேஷன். ஆண்டவர் என்ன கேட்கிறார்? 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க 20வது வசனத்தை இப்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படி அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். யார்கிட்ட கேட்கிறாரு? ஆவிட்டே கர்த்தர் கேட்கிறாரு. ஆமா, எதனாலப்பா நீ வாட் ட்ரிக்ஸ், வாட் மேஜிக், வாட் ஸ்ட்ராட்டஜி, வாட் மெத்தடாலஜி யூ ஆர் கோயிங் டு யூஸ் so that you can pull Ahab to the war so that I can kill him in the war. அவன் ரத்தத்தை நாய் குடிக்கணும், நாய்கள் நக்கணும். அதுதான் ஆகாபுக்கு வச்சிருக்க தண்டனை. என் ஜனத்தை மோசம் போக்கிட்டான், என் ஜனத்தை கெடுத்துட்டான், ஏசபேலுக்கு விட்டு போட்டான். ஆகையினால அவனுக்கு நான் வச்சிருக்க தண்டனை, அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கணும். அதுக்கு அவன் போருக்கு போகணும், போர்ல வெட்டுண்டு சாகணும். அந்த வெட்டுண்டு சாகும்போது அந்த ஓடுற தண்ணியில இவன் ரத்தம் கலக்கும் போது நாய் அதை நக்கி குடிக்கணும். இதை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யப்படுறா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை அழகா படிங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, சொல்லுங்க வாசிக்கலாம். அவனுடைய தீர்க்கதரிசிகளின் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. தீர்க்கதரிசிகள், அதனால்தான் என்கிட்ட யாராவது ப்ராஃபட்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு ஷாக் அடிக்கும். எல்லார் வாயிலையும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அந்த பொய்யின் ஆவி போய் என்ன செஞ்சுன்னு வீட்டில் போய் படிச்சீங்க. பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு கேளுங்க, முகத்தை பார்த்து கேளுங்க. சொல்றது பொய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு எப்படி தெரியும்? கேளுங்க. தீர்க்கதரிசிகிட்ட போர்டு போட்டிருப்பான் தீர்க்கதரிசி, அதில் அதை பற்றி நம்ம கவலை வேண்டாம். அந்த பொய் சொல்றானா உண்மை சொல்றானான்னு தெரியணும். The today's church need that discerning spirit. யோவான கேட்ட சொல்வார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது பிதாவினிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்து அறியுங்கள். இதெல்லாம் இன்னைக்கு பிரீச்சிங் கிடையாது. இன்னைக்கு ஏசு கண்ணீர் தொடச்சிட்டே இருக்கிறார். எவ்வளவு கண்ணீர் வடிப்பாரோ தெரியல. Listen, understand the word of God which is in your hands. உங்க மொழியிலே எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு விலைக்கிரயம் செலுத்தினவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு கேட்டு பாருங்கள். டிண்டேல் என்கிறவர் மொழிபெயர்த்திற்காக கட்டி வச்சு நடு சந்தியில எரிச்சாங்க ஐயா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சது. என் அருமை தேவ ஜனமே, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரியர் இந்த பாட்டு எழுதின சாராள் நவரோஜி அநேக பாட்டுகள் இப்படி உணர்த்து வைக்க முடியாத பாடல்களை பாடினாங்க. அதை போடுங்க பிரதர். சத்திய வேதம் இருக்குதா தெரிஞ்சதுன்னா என் கூட அந்த 2 கவியை மட்டும் பாடுங்க. You will not leave the Bible, you will taste the Bible.
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் நாடும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் புத்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் நாடும். சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல வேதமடையா நடசிடுவ சேதமடையா வேத பிரிய தேவ புதல சேதமடையா நடந்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் நாடும். சத்திய வேதம். இன்னைக்கு இதை படிக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் நினைக்க யாரு எல்லாரும் செய்கிற மெத்தடை நான் சொல்லிடுறேன். நான் அதை இப்படி சொல்லுவேன். அதாவது இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஏடிஎம் மிஷின் நினைக்கிறது. ஆண்டவர் என்னது? ஏடிஎம் மிஷின். ஆமாம், ஒருத்தர் என்ன சொன்னாரு? ஏசாயா 44:10 44:10 கார்டு போட்டாச்சு. அது சொல்லுது இன்வேலிட். இன்வேலிட் பாஸ்வேர்டு இன்வேலிட். இவர் இல்லை, இந்த டெலிவிஷனில் வர்ற அவர் டெய்லி சொல்றாரு அந்த நம்பர் போட வேண்டியது. இதுவும் இன்வேலிட். மூணாவது பெரிய ஊழியக்காரன்னா அவர் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வர்றார். கர்த்தர் காட்டினார்னு சொல்றார், அதை போடு இன்வேலிட். மறுபடியும் கார்டு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. யார் சொன்ன வாக்கு தத்துவத்தையும் போட்டால் வர மாட்டேங்குது. ஏதாவது நமக்கு சொல்லி சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். எதுக்கு அந்த வாக்கு தத்தமாகிய தினப்பலனை பின்னால திரிஞ்சு அது மட்டும் படிச்சா போதுன்ட்டு இருக்கீங்க. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். வாக்குத்தத்தம் தேவ சுபாவத்துக்கு என்ன நடத்தணும். வாக்குத்தத்தத்தை நம்புற வேணாம். எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. உன் மேலே ஒருத்தரும் கை போடலைன்னு சொன்னார். கை போடல் தான் ஒரு தடவை தவிர, அது என்னுடைய பையனை பார்க்கறதுக்காக போட விட்டார். கவனிங்க, நமக்கும் யாராவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாஸ்டர். புது வருஷத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க பாஸ்டர்? ஸ்டாப் தட், ஸ்டாப் தட். சத்திய வேதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க வாக்குத்தத்தம் பார்ப்பேன்னா பாருங்க. நாங்கள் கிறிஸ்துவசியம் எடுப்போம்னு கார்டு எடுக்கணும்னா கார்டு எடுங்க. வசனம் தெளிவாக சொல்கிறது. அந்த ஆவி வந்து அவர்களுக்கு சொன்னதுன்னு அந்த 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதில் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னான். அவன் தான் தரிசனம் சொன்னான். 400 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். சிதேக்கியாவோட ஒரே ஒரு தீர்க்கதரிசி மிகாயா. அவன் தான் சொன்னான், நீர் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிருவீரு, ஆனா வீட்டுக்கு வர மாட்டீர். இது என்ன லோ ஆகாபையா, வீட்டுக்கு வர மாட்டீர், ஜெயிச்சிருவீரு போகும். உடனே ஆகாப் பாத்தியா யோசபாத், நான் சொன்ன பத்தியா, இவன் நம்மளை கொடுத்து நம்ம எப்பவும் நமக்கு தீமையா சொல்றாங்க. இவனை உள்ள போட்டு கசப்பு கீரை உங்க ஊர்ல கொடுக்குறாங்களா, அந்த கீரை சாப்பிட கொடுக்குறாங்க. உங்க ஊர்ல கசப்பு கீரை இருக்குல்ல, அவன் அதை போட்டு சாப்பாடு கொடுத்துட்டான். இவன் சொல்லிட்டான்,
நீ திரும்பி வர்ற வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு ரெடி. நீ திரும்பி வர மாட்டீர, நீர் தான் திரும்பி வர மாட்டீர் ஐயா. மறுபடியும் பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க, 400 பேர் சொல்றதை நம்புவியா, தேவ மனுஷன் சொல்றதை நம்புவியா? சபையில் கூட சில தீர்மானங்கள் மெஜாரிட்டி இப்படி போகுது, மெஜாரிட்டி பாழா போகுது. It's not majority minority in God's kingdom. It is theocracy here. It's not democracy in the church. In a ministry, democracy illa. It is theocracy. நம்ம மொனார்க்கியும் இல்லை, ராஜா சொன்னது கேட்கணும். மொனார்க்கியும் இல்லை, டெமோக்ரஸியும் இல்லை, தியோக்ரசி. தியோன்னா ஆண்டவர்னு அர்த்தம், அவருடைய வழி. அவர் என்ன சொல்றாருன்னு 4 பேர் கேட்டால் ஆண்டவர் 4 பேருக்கு 4 வெளிப்பாடு கொடுக்க மாட்டார், ஒரு வெளிப்பாடு தான் கொடுப்பார். விளங்குதா? இப்போ வெளிப்பாடுகள் எப்படி புரிந்து கொள்றதுன்னுட்டு. அப்போ நான் சொல்ல வந்த ஒரு உண்மையான காரியம் என்னன்னா, பொய்யின் ஆவியாகிய வஞ்சகம். வஞ்சிக்கவும் செய்யணும், பொய்யும் சொல்லும். அதனால நான் பொய்யை பற்றி பேச போறேன். யாரோ பின்னால் சொல்றாங்க, ஆபிரகாமே பொய் சொல்லலையா, மனைவியை பார்த்து சகோதரின்னு சொல்லலையா, எதுக்கு பொய் சொன்னான் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ரிட்ரீட் தானே, அழகா இருக்கடி, என்னைய கொன்னுட்டு ஒன்னைய எடுத்துக்கிடுவான். அது எகிப்தில் இருந்தாலும் சரிதான், அபிமெலேக்குனாலும் சரிதான். அதனால நான் சாராளா இருந்தேன்னு சொல்லிப்பேன், யோ பிள்ளை தருவார்னு சொல்லியிருக்க, நீ சத்துட்டு பிள்ளை எங்கே யாருன்னு வரும், சாவ மாட்டேடா வா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சாராள் பாவம் ஆண்டவன் என்று சொல்லி பின்னால் போயிட்டான். போன இடத்துல போய் சொன்ன உடனே பார்வன் தூக்கிட்டு போயிட்டான். இவர் வாத்தியார் அதற்கு பதிலாக என்னெல்லாம் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் 14 இருந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது, எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். 16வது வசனத்தை நான் பின்னாலும் சொல்றேன். அவள் நிமித்தம், யார் நிமித்தம்? சாராள், சாராய் நிமித்தம். அவளுக்கு எத்தனை வயசு? ஹலோ, ஆபிரகாம் புறப்படும் போது 75 வயசு. அப்போ சாராளுக்கு எத்தனை வயசு? எல்லாரும் என்னையே பாக்குறீங்களா இதுக்கியா? நான் தான் பைபிள் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. 25 65, 10 வயசு டிஃபரன்ஸ். ஆமா, 65 வயசு கிழவியை பார்த்து, யாரையும் கையை தூக்க சொல்ல போல, சாராய் நிமித்தம் 16, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதிகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதிகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்க ஊர்ல அடிக்கடி போடுறாங்களா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்? மனைவியை கொடுத்தா ஆடு கோழி குதிரை எல்லாம் கிடைக்கும். நான் இப்ப ஏலம் போட்டேன்னு கொஞ்சம் பேர் கையை எல்லாரும் கண்ணை போட சொல்லிட்டேன், போட்டேன்னு 10 15 இங்க எழுந்து எங்க கொஞ்சம் இதை வச்சு மேய்க்கிறது காட்டலாம், அதை மேய்க்கலாம். சகோதரர்களே, உங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். See, when you tell a lie, you have to pay a price. சொல்லுங்க. போய் சொன்னா அதுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு விலைக்கரையும் கொடுத்து தான் ஆகணும். என்ன பிரதர், தப்பிக்கிறது தானே சொன்னான், சாக மாட்டேன்னு தானே சொன்னான். எது சும்மா அப்பப்போ நான் கூட சொல்லுவேன், கடன் கேட்டவன் கடன் கொடுத்தவன் வந்தான்னா எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிடுவேன், அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. ஃபோனில் தான் இருப்பார் அப்பா. இன்னொரு ஃபோன் வரும், அங்கிள் பேசுகிறேன், அப்பா இருக்கிறாரா? இல்லைன்னு சொல்லிடு.
அந்த பிள்ளை சொல்லும், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லை. நாட் ஓன்லி we train our children also to tell lies. அன்னைக்கு ஒரு சகோதரி கேட்டாங்க, பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ண சில நேரங்களில் நம்ம பொய் சொல்ல வேண்டியிருக்கல, பயமுறுத்த வேண்டியிருக்கல, அதுக்காவது பூச்சாண்டி வர்றான். 2 வயசுல பூச்சாண்டி வர்றான்னா பயப்படும், 5 வயசு நான் அவனை வர சொல்லுங்க அப்படிங்கும். நான் பார்த்துருக்கேன். இது இப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது, ஏன்னா கார்ட்டூனில் பூச்சாண்டியாக பார்க்குறான். பூச்சாண்டி வருது, அந்த வருது, இந்த வருதுன்னு கார்ட்டூன் பார்த்து பார்த்து பூச்சாண்டியை வச்செல்லாம் இப்போ பயமுறுத்த முடியாது. டைனோசரஸ் வரும். என் பேரன் ஒருத்தன் இருக்கான், டைனோசரஸுக்கு எத்தனை வயசு எத்தனை வெரைட்டி இருக்குன்னு எனக்கு சொல்கிறான். அவனை போய் நான் டைனோசரஸ் வரும்னா வரட்டும் தாத்தா பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கு. பொய் சொல்லி பிழைக்கலாம்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்க நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க. பொய் சொல்லி பிழைக்கவே முடியாது, அதுக்கு விலைக்கரையும் பெருசா கொடுக்க வேண்டியிருக்கும். அழகு பெஞ்சாதியே போயிட்டா. லிசன் லிசன் லிசன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பொய்க்கு என்னன்னு காட்டி கொடுத்துறேன். லேவியராகமம் 6வது அதிகாரம். இது மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம். லேவியராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லது காணாமற் போனதை கண்டடைந்ததும், காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனுஷர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில். ஆமா, இதுல இன்னும் நல்ல அழகா ஆண்டவர் விளக்கியிருக்காரு. ஒரு செயின் காணாம போச்சுது, எல்லாரும் தேடுறாங்க, வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க, காணல. அம்மா உள்ளதான் வச்சிருக்காங்க. காணலன்னு சொன்னா இவங்க கடத்த போறாங்கன்னு அர்த்தம். புருஷனுக்கு தெரியாம செயின் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். அவங்க ஒரு வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க செயினை காணும். ஆனா உள்ளதான் வச்சிருக்காங்க, யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அத பொய்யானையின் வேற, ஐயோ கிடைக்கலையே, வேற இது வேற அழுக புலம்பல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யணுமோ, அவன் செய்த இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில், அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும், மற்றவனை ஏமாத்திய, மற்றவனை திரட்டன் பண்ணி பெற்றுக்கொண்டதையும், தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காணாமல் போயிருந்து நான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அதோட நின்ட்ட பரவாயில்ல, தொடர்ந்து வாசிங்க. அது முதலை கெடுக்கிறது, அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியாக இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு, தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்திலே குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. பொய் சொன்னா என்னது, 20% எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எவங்கிட்ட இருந்து புடுங்க, நீ அவங்ககிட்ட. ஹலோ, கொஞ்சம் பேர் தலை கீழே போடுறீங்களே, எதுக்கு கீழே 20% கூட கொடுக்க மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கணும். பக்கத்தில் வச்சாங்க, பொய் சொல்லி எதுக்கையா இந்த மாதிரி மாட்டிக்கிறீங்க? துபாய், சார்ஜா, அபுதாபியில் அந்தரங்க வியாபாரங்கள் ஏராளமாய் நடக்கிறது. நானும் 26 வருஷமா வந்துக்கிட்டு தானே இருக்கேன். கொடுத்து குதவளை அழுத்தவர்கள் ஏராளம், ஏமாந்தவர்களும் ஏராளம். It is the Old Testament. God knew very well these fellows will tell lies. எங்க வாங்கினேன், நான் எங்க வாங்கினேன்,
நான் சொன்னேன், நான் எங்க சொன்னேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சபைக்குள்ளதான், நான் வெளி உலகத்தை சொல்லல, உள்ளதான். ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமா? யூ ஹேவ் டு ரீபே, யூ ஹேவ் டு பே a big price for it. ஆபிரகாமுக்கு உதாரணம் எடுத்துறாதீங்க. கொஞ்சாதி எடுத்துட்டு உங்க ஆடு மாடு கழுத கோழி கொடுத்தது மட்டும் இல்லை, ஆகாரையும் கொடுத்தான். ஆகார் கொடுத்தோன்னா என்ன வந்துச்சு? இஸ்மவேலும் வந்தான். இன்னைக்கு வரைக்கும் உதைக்கிறான். If you tell a lie just to save your head, let me tell it again. If you tell a lie just to save your head, you have to pay a price for generations. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. அதனால தான் அந்த பாட்டை அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட்டில், கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும், கபடமும் கற்பனையும் செய்யும் வேதனையும், கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். கல்வாரியில் அனைத்தையும் சிலுவையில் அறைந்திடணும். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. பாடுங்கள். உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா, உலகின் உறவை விட மனமும் மறுக்குதையா. தேவை தேவை தேவை, தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை தேவை தேவை. நீங்கள் நான் சத்தியபரரை பின்பற்றுகிறோம் என்கிறதை உலகம் பார்க்கட்டும். சில நேரங்களில் நீங்க மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை வெளிப்படுத்தாம போதும். கம்யூனிஸ்ட் நாடுகளில் பாடுபட்ட பக்தருடைய புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. ரிச்சர்ட் உம்ரானுங்கிறோடைய புஸ்தகம் நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் பாஸ்டர். சபையில யாரெல்லாம் மெம்பர், யாரெல்லாம் லீடர், பொய் சொல்லல, அதுக்காக உண்மையும் சொல்லல. Sometimes you must keep yourself silent, that's all. அடிக்கிறான், எலக்ட்ரிசிட்டியை காலில் ஏத்துறான், ரெண்டு அந்த நகத்துக்குள்ள பெருவர்களுக்குள்ள எலக்ட்ரிக் வயரை கொடுத்து ஆன் பண்றான். சொல்லு, யாரெல்லாம் சபையில மெம்பர், யாருக்கெல்லாம் பைபிள் இருக்குது. கரண்ட் பாஞ்சா என்ன, என் இருதயமே நின்று போனா என்ன? யூ ஆல் நோஸ் எலக்ட்ரிசிட்டி போட்டாச்சுன்னா ஹார்ட் அப்படியே நின்றும். அதனால தான் ஹார்ட் நின்னவங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போட்டு ஷாக் கொடுத்து உயிரோடு கொண்டு வர பார்க்குறாங்க. நான் சைபீரியா போயிருக்கும்போது ஒரு மனுஷனை சந்தித்தேன். அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. நான் கேட்டேன், ஹவு டே டார்ச்சர் யூ? அவர் சொன்னார், என்னுடைய மலத்தை கலக்கி ஃப்ரெஷ்ஷாக குடிக்க கொடுப்பான், கம்யூனியன் கப்புடான்னு சொல்லுவான். நான் சொல்லிட்டு தப்பிக்க முடியும். 2 பேர் சபையில் உள்ள பேரை சொல்லிட்டு விட்டுருப்பான். எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். கேன் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு சபைக்கு தேவையானது இல்லாமல் போனதுனால தான் அதை மட்டும் காட்டி இந்த ஃபர்ஸ்ட் செஷனை முடிக்கிறேன். சபையின் காலங்களை குறிப்பதற்காகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். நல்லா கவனிங்க. By that you can understand the conditions of the church
or the deterioration of the church also. அதுல முதலாவது 2வது அதிகாரம் எபேசு சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எபேசு சபையை குறித்து 2வது அதிகாரத்தின் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், நல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்தது. இது அந்த சர்ச்சுக்கு இருந்தது. The first century church, the early church established by Paul and the apostles. That church has got sensitiveness. அப்போஸ்தலன் சொல்லுவான், அப்போஸ்தலர் இல்ல, புழுகுறான். அதை கண்டறிஞ்சிச்சு. சரி, இப்போ சபைக்கு 100 வருஷத்தை தாண்டவன அடுத்ததுக்கு வருது. வாசிக்கலாம். சிமிர்னா சபை 8வது வசனத்துல சிமிர்னா சபை. அதையும் பாருங்க. 9வது வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இதுக்கும் தெரியும். யூதர்னு சொன்னா நான் யூதர்கள் அல்ல, இந்த சபைக்கும் தெரியும். பட் it deteriorated. God is only showing them. They were willing to accept it. ஆனா 3வது சபை பெர்கமோ, அதாவது 3வது காலம், சபையின் காலம், டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த 3rd டிஸ்பென்சேஷன்ல உள்ள நிறைய குப்பை வந்துட்டு, நுக்குலோய் மதத்தார் வந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்ல. 14வது வசனத்தை வாசிங்க. நீ மனம் திரும்பு. 14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. தெரியல, வித்தியாசம் தெரியல. ஆவிக்குரிய டல்னஸ் போயிடுச்சு. பொய்ய முதல்ல கண்டறிய தெரியும். யூதர்கள் அல்லாதவர்கள் யூதர்கள் சொன்னதை கண்டுபிடிக்க தெரியும். இப்போ அதே சபை எந்த நிலைக்கு சரிக்கிச்சு? பீலையாமின் உபதேசம், வேசித்தனம் பண்ணுவதற்கு, விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புதிப்பதற்கு அது உள்ள கொண்டு வந்தது. சபைக்கு அறியும் இல்லை, இடம் உள்ள இடம் கொடுக்கிறாய். அடுத்த வசனத்தில் 15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இப்ப சபைக்குள்ள தேவன் வெறுக்கிறதும் வந்துச்சு. பட் சர்ச் இஸ் சோ டம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்க கொண்டு போயிடுச்சு தெரியுமா? வாசிக்கலாம். நீங்க அதுக்கு பிறகு பார்க்கவே முடியாது. சபை அந்த மாதிரி சென்சிட்டிவ்னஸோடு இருக்கிறத பார்க்க முடியாது. லவோதிக்கே சபை 7வது சபை வாசிக்கலாம். 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். போதும். இப்ப தன்னுடைய நிலைமையே தெரியல, வெளியே இருக்கிற பொய்யும் தெரியல, இப்ப தனக்கு உணர்வே இல்லை, சட்டை போட்டிருக்கனா இல்லையான்னு தெரியல. பாத்தீங்களா? குருடன். ஆனா குருடன் மட்டும் இல்ல, நிர்வாணியா இருக்கிறது அறியல. குருடனுக்கு தான் மேல ட்ரெஸ் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும், அது கூட தெரியாம போச்சு. This is the condition of the church today. We are in the Laodicean days. அதனால தான் இப்படி கத்துறமா, அதனால தான் கத்துறேன். ஐயோ, நான் உங்களை குறித்து பேசல. The whole church, the universal church, I am talking about the universal church. It had the giftings of finding people. It had the giftings when the life was coming into the church. And they cut them off. But now accommodative. அப்படி accommodative வந்து தன்னுடைய உணர்ச்சிகளையே இருந்துட்டு கண்ணும் குருடா போச்சு. அப்படித்தான் சொல்லியிருக்கு. நீ குருடனாயிருந்தும் நிர்வாணியாயிருந்தும் நிர்பாக்கியமுள்ளவனா இருந்து உனக்கு தெரியல.
ஒரு பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். மோடி மாதிரி. நேற்று வயர்னு ஒரு பத்திரிகையில் வந்த ஆர்டிக்கிளை வாசித்தேன். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எத்தனை பொய்கள் சொன்னார்னு வயர்னு ஒரு பத்திரிகை நீங்கள் படிச்சு பாருங்க. How many lies this man said publicly in the parliament. பப்ளிக்கில் சொன்னது, இந்த பார்லிமெண்ட்ல சொன்னது, கேபினட் மீட்டிங்கில் சொன்னது பிரித்து போட்டிருக்காங்க. நான் எதுக்கோ சும்மா கேலி பண்ணுக்கா சொல்ல. We are ruled by India. We are ruled by a person who is telling lies after lies after lies. எதுக்கு தெரியுமா? அடுத்த எலெக்ஷன் வச்சாலும் அவர் தான் ஜெயிப்பார். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுக்கு இல்ல, தேசத்தையே ஆண்டவர் பொய்க்கு ஒப்பு கொடுத்தார். சபையும் அப்படித்தான். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய இஷ்டம் இல்லை, பொய்யை நம்பும்படியான வஞ்சகத்துக்கு கொடுத்துட்டாரு. இதனுடைய அடையாளமாகத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனுப்பப்படுகிறது. வெள்ளம் வரும்போது ஆவியானவர் மாத்திரம்தான் கொடியேற்ற முடியும். உன் பிள்ளைகளை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பாடலாம். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆடை மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். எல்லாரும் கரையில வைத்து சொல்லலாமா? காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். என்னுடைய ஒரு ஜபத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இந்த செஷன்ல உங்களுக்கு ஒரு ஆஃப் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. போயிட்டு கொஞ்சம் எதுவும் குடிப்பீங்களா? இல்லையா? வெளியே போக மாட்டாங்களா? அங்கேயே தான் இருப்பீங்களா? சரி. ஆமாம், இடையில கொஞ்சம் உங்களை எழுப்பி விட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணி உட்கார வைக்க போகிறாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம், 1 Chronicles 12th chapter verse 32. 1 Chronicles chapter. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. என்னுடைய ஜெபம் ஒண்ணு, Lord, raise people like Issachar's family. தகுந்த காரியத்தில் இந்த காலம் இதுதான்ப்பா, இப்படிதான் வாழணும் சொல்லக்கூடியவர்களை எழுப்ப மாட்டீரா? ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வசனத்தை பார்க்கலாம். பவுல் மூலம் எபேசியர் 5வது அதிகாரம் 13 இருந்து வாசிக்க போறோம். 17 வரைக்கும் வாசிக்கலாம். Ephesians 5th chapter verses from 13 to 17. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எங்க கிடக்கிறாரு? தூங்கிட்டு செத்த பணங்கள் கூட கிடக்கிறாரு. மார்ச்சரியில கிடக்கிறாரு.
மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நின்று